சார், கிரகங்களுக்கும் கற்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நேயர்களுக்கு தெளிவா சொல்ல முடியுமா? கிரகம் வந்து கிரகம் வந்து கல்லில் தான் இருக்கிறாரு. என்ன கிரகம் இப்போ கனக புஷ்யராக நீங்கள் குரு பகவான் பார்க்குறீங்க. ம். குரு வந்து மஞ்சள் கலரில் இருக்கிறார். மஞ்சள் கலர் எல்லாமே உலகத்தில் என்ன மஞ்சள் கலர் இதுன்னு கூட அது குரு கிரகம் சம்பந்தப்பட்டது தான். ம். ஆனால் ஸ்டோன் வந்து மஞ்சள் கலர் மாதிரி கனக இல்லை ம். எல்லோ சீட்டுன்னு போட்டாலும் அது குரு கிரகம் வைப்ரேஷன். ம். குரு யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அவங்க அவங்க எடுத்து போடலாம். அப்போ சக்ஸஸ் நிறைய வரும். ம். யாருக்கெல்லாம் குரு நல்லா இல்லை அவங்களும் போடக்கூடாது. ம். போட்டால் அது ஒரு நல்லது கிடையாது, போடக்கூடாது. குரு கூட ஒரு ஆள் கெட்டு போயிருக்கலாம், ஒரு ஆளுக்கு குரு கூட நல்லா இருக்கும். அதுக்கு என்ன மாதிரி ராசிகள் யூஸ் பண்ணலாம் சார்? குரு கிரகம் வந்து அவங்களோட ஜாதகத்தில் என்ன கிரக பலமா இருக்கு அதுக்கு தான் போடணும். சும்மா போட முடியாது யாருமே. அவங்களோட ஜாதகம் பொறுத்ததுக்கு அப்புறமேல தான் போடணும். அவங்க ஜாதகத்துக்கு என்ன கிரகம் நல்லா இருக்கு அது போடணும். சார், இப்போ ஆடி மாசம் முடிஞ்சு ஆவணி மாசம் இப்ப நிறைய பேர் வந்து திருமணத்துக்காக தயாராயிட்டே இருக்காங்க. இதுல எந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களோட திருமணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு நல்ல ராசி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ வந்து கல்யாணத்துக்கும் இருந்தாலும் சரி, புது வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி, இந்த மாசத்துல எந்த கல்யாணத்துக்கும் முகூர்த்தம் நல்லா இல்லை. ஆனால் பண்ணுவார் மக்கள் எல்லாம். ம், ம், ஒரு முகூர்த்தம்னு அவ்வளோ நல்லா இல்லை. இப்போ மேஷ லக்னம் வச்சாலும் கூட சரி 12 இருக்கிறாரு. ம், ரிஷப லக்னம் வச்சா சனி வந்து ராசி பார்வை வந்துட்டு இருக்குது. ம், அதே மாதிரி மித்தன லக்னத்தில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 10ல் சனி 9ல் ராகு, வீட்டில் யாரும் இறந்து போயிடுவார். ம், ம், கடக்க லக்னத்தில் பண்ணிட்டான்னா கண்டிப்பாக குரு பகவான் 12 இருக்காரு. கட்டக்க லக்னத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா யாராவது இறந்து போயிடுவார். சிம்ம லக்னம் கூட இல்லை, நல்லா இல்லை. கன்னியா லக்னத்தில் அங்கார்க்க இருக்காது. சப்தமத்தில் வந்து சனி இருக்கிறாரு. அது ரொம்ப பிரச்சனை, டைவர்ஸ் கேஸில் தான் முடியும். ம், அதே மாதிரி துலா லக்னத்தில் வந்து சனி வந்து 4 கூடியவன் 6 போகக்கூடாது. ம், அதே மாதிரி ருஷிகத்துக்கு குரு வந்து 8க்கு போகக்கூடாது. தனுசு ராசி ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் சுக்ரன் புதன் அஷ்டமத்தில் இருக்கிறாரு. ம், ம், கொஞ்சம் பார்த்து 4ல் சனி இருக்கிறார். 4 சனி இருக்கக்கூடாது லக்னத்துக்கு. ம், மகர லக்னம் மோசமாக இருக்குது. அதே மாதிரி கும்ப லக்னம் பரவாயில்ல. ஆனால் லக்னத்தில் ராகு இருக்கிறாரு. முகூர்த்துக்கெல்லாம் கிடையாது. பிறந்த நல்லா இருக்குது. இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கவும் அடுத்த வருஷம் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, இப்போ சில பேர் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் மேரேஜை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இன்விடேஷன்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே இந்த மாதிரி நெகட்டிவான வரும்னு, இதுக்கான பரிகாரங்கள் கோவில்கள் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி இல்லை. கடவுளுக்கே அவர் ஒய்ஃபே நல்லா இல்லை. அவங்க எந்த கோயில் எடுத்தாலும் அவருக்கே 100 பிரச்சனை இருக்கும். கடவுளுக்கே பிரச்சனை இருக்கா? ஆமாம், எந்த கோயில் எடுத்தாலும் அவர் இப்போ கர்மால் எடுத்தாலே போதும், அவருக்கு 2 பொண்டாட்டி. இப்போ நீங்கள் நான் என்ன பண்ண முடியும்? முருகனுக்கு 2 பொண்டாட்டி. அவளுக்கே நிறைய பிரச்சனை இருக்குது. நான் கடவுளுக்கே கடவுள் பிரச்சனை இருக்கு. ஆமாம். இப்போ நீங்கள் அந்நியனில் ஒரு பாட்டு பாட்டுக்கிற சங்கர் படல் இருக்கிற ரெண்டக்க 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 ரெண்டக்கன்னு தான். அதே மாதிரி அவங்களுக்கே ரெண்டக்க ரெண்டக்க இருக்கும்போது கடவுளுக்கே நீங்கள் யார் கோயில் கல்யாணம் பண்ணிக்கிற கடவுளுக்கு பக்கத்தில் அவங்க 2 அஃபேர் யாருக்கான ஒரு ஆளுக்கு இருந்தே இருக்குது. ம். எப்போவுமே கடவுள் கடவுள் சொல்லி ஏமாத்துறதுக்கு இன்னும் பாவம் ஜாஸ்தி சேர்த்துக்கும். ஓ. நிறைய பேர் சொல்லுமா கடவுள் பேர் சொல்லி சொல்லி சம்பாதிக்கிறார் பாருங்க, அவளுக்கு இன்னும் அதிகமாக பிரச்சனை இருக்கு. அவங்க வீட்டில் தான் வியாதி காயில் கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குவார். ம், ம், அதில் கடவுள் பேர் எல்லாம் சொல்லக்கூடாது. வாழ்க்கையில் நீங்கள் நேரடியாக படித்து நீ எப்படி முன்னுக்கு வரையோ அதே மாதிரி கடவுள் நீந்து கும்பிடு. உங்கள் குலதெய்வம் நல்லா பார்த்துங்க. ம், மற்ற அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வேண்டாம். மார்க்கெட்டிங்லாம் தேவைப்படாது. மார்க்கெட் கோயிலெல்லாம் வேஸ்ட்டு. ம், உங்களுக்கு தேவைப்பட்டக்கோ லீவ் இருக்கும் போது அப்போ எல்லாம் வெளிநாட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்போ அப்போ தான் கோயில் போய்ட்டுது. ம். இப்போது நிறைய பேர் யாரும் வெளிநாட்டு பார்த்தவங்களெல்லாம் கோயிலுக்கு போகிறது ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. வெளிநாட்டு போகனே இப்போ கோயிலுக்கு போக கம்மி ஆயிட்டாங்க. அப்படி இல்லை, சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலான்னு வரும். ம், இப்போ கோயிலுக்கு போகணும் வரும். இப்போது கார் எல்லாம் எல்லாரும் கூட்டி இருக்கு. மார்க்கெட்டிங் பண்ணிட்டாரு. ம், எல்லாம் ஃப்ரீ. போய் கியூவில் நிற்கணும். ம், ம், ம். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. தேவைப்பட்ட உங்கள் குலதெய்வத்துக்கு நிறைய போங்க போதும். குலதெய்வ வழிபாடு பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லது. குலதெய்வம் இல்லை உங்கள் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்க ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ குடும்பத்தில் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கு இல்லை, யாருமே இப்போ இல்லை, எல்லாருமே செப்பரேட்டாக தான் இருக்காங்க. இப்போ ஒரு சிலர் வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம் ஜாயிண்ட் ஃபேமிலியில் எப்படி இருக்காங்கன்ட்டு. அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு சில பிரச்சனைகள் வருது. அதுக்கான தீர்வுகள் என்னவா இருக்கும்? இப்போ நீங்கள் நல்லா கேட்டீங்க. ஒரு கோயிலே அவர் குடும்பமே இருக்காது. இப்போ தான் ஏதோ எல்லாம் பண்ணிட்டாரு. முருகனுக்கு இது பக்கத்தில் முருகன் பக்கத்தில் ஒய்ஃப் இருக்கிறது கோயிலே இருக்குது. இப்போ எங்கே திருச்செந்தூர் போனால் சரி முருகன் மட்டும் தான் இருப்பார். சுவாமி திருப்பதி போயிட்டாலும் கூட அங்கே அவர்தான் இருக்கிறோம். பத்மாவதிக்கு லக்ஷ்மியில் கீழே இருக்கு. கடவுளுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு, நம்ம வீட்டில் இருக்காது இல்லை. ஆனால் அந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்குது. மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தால் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா கடவுள் மேலே பழி போடாதீங்க. உங்கள் புத்தி உங்கள் கையில் வச்சுங்க. கடவுள் இருக்கிறாரு, நீங்கள் கும்பிடுங்க. இதுக்கு எல்லா கடவுள் தான். கஷ்டம் கொடுத்தது கடவுளா, சுகம் கொடுத்தது கடவுள் இல்லை. அறிவு வளர்த்துக்கணும். அறிவு வந்தால் தான் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும்.
இந்த ஆவணி மாசத்துல யாரெல்லாம் புது வீட்டுக்கான பரிகாரங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் புது வீடு வாங்குவாங்க? இதுக்கு எந்த ராசி கற்கள் நல்லா இருக்கும்? எந்த எண்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப டாப் ராசி கும்ப ராசி. ம். அது விட்டா ரிஷப ராசி நல்லா இருக்கு, ம். ரொம்ப நல்லா இருக்குது. அது விட்டா மிதுன ராசி நல்லா இருக்கு. ம். ம். இப்போ இடம் வாங்கணும்னா எந்த மாதிரி சைடு, இப்போ வடக்கு, கிழக்கு, மேற்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. எந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி கிழக்கு திசையில வாங்கினா நல்லா இருக்கும்? இடம் வாங்கினோன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் நல்லா இருக்கணும். ம். இல்லைன்னா அதுக்கு அவன் வாங்கிட்டு அப்புறம் வந்து மாட்டிக்கிறது அது ஒரு தலைவலி. ம். இடம் எப்படி இருந்தாலும் வீடு கட்டிக்கலாம். என்ன சொல்லுங்கள், ஈஸ்ட்டுக்கே வீட்டு டோர் வைக்க முடியாது, இதார வைக்கல. வீடு வாஸ்து வந்து நல்லா எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஆனால் பேப்பர் நல்லா பார்த்துக்கணும். இப்போ அதுக்கு நல்லா இருக்குது. ம். இப்போல்லாம் அதிகமாக எல்லாம் இடம் வாங்குறது ரொம்ப கம்மி. எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் வாங்குறாரு. ம். இடம் வாங்குறது ரொம்ப கம்மியாகி போச்சு. ம். அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய வாங்குவார். அபார்ட்மெண்ட்ஸ். ஸோ அதில் கூட சில பேர் வந்து அந்த டோர் நம்பரை பார்த்து வாங்குறாங்களே சார், அது எண் கடிதத்தில் வந்து அந்த நம்பரை பார்த்து வாங்குறது நல்லதா? அவங்க நம்பர் கிடைச்சா ரொம்ப லக்கி நம்பர்ஸ் தான். ம். அந்த அவங்கவுங்க லக்கி நம்பர்ஸ் கிடைச்சா ம். ரொம்ப பணம் வந்து சேரும். ம். இப்போ குழந்தை இல்லாதவன் ம். ஒரு 3ஆம் நம்பர் வாசிச்சுட்டா 3 நம்பர் வந்துச்சுன்னா அவனுக்கு குழந்தை ஆகிடும். ஒரு பிக்னஸ் இல்லாதவன் ஒரு 5ஆம் நம்பர்லேருந்து பிக்னஸ் கிடச்சிடும். ஒரு 6ஆம் நம்பரில் இருந்தவங்களுக்கு நல்ல பணம், வீடு, மனைவி எல்லாம் கிடச்சிடும். ம். ஒரு 4ஆம் நம்பர்ஸ் ரொம்ப அது பாதி பாதி. 4ஆம் நம்பர் கிடச்சுன்னா கோர்ட்டு கேஸு வழக்கெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜோசியம் ஜாதகம் பார்த்துட்டு தான், பொருத்தம் பார்த்து தான் திருமணம் நடத்துகிறாங்க. ஆனால் அப்படி இருக்கிறவங்களுக்கே வந்து எவ்வளோ சீக்கிரம் சண்டை, அதாவது அவங்களுக்குள்ளேயே டிப்ரெஷன் வந்துட்டு, இல்லை மன முறிவு வந்துட்டு இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோசியம் ஜாதகம் பார்க்காதவங்களோட லைஃப் இப்போ வரைக்கும் நல்லா இருக்கே, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? சார் நான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் கல்யாணம் ஆகிறவங்க தான் நிறைய பேர் இருக்கார். இங்கே தான் சன்னியாசி கடவுள் தான் ஜாஸ்தி இருக்கார். எல்லாம் ஆஷ்டிரமா எல்லாம் வந்து சன்னியாசி ஸ்பீக்கர்ஸ் அவங்களெல்லாம் இங்கே தான். ம். ஆனால் கேரளாவில் அப்படி, கேரளாவில் 50-50 மற்ற ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறோம் டக்குன்னு உடனே அவர் புத்திசாலி ஆகிடுவார். ம். கர்நாடகத்துலலாம் கல்யாண பிரச்சனை இருக்காது. அங்கெல்லாம் கல்யாண பிரச்சனை நல்லா, கல்யாணம் எல்லாம் வந்து எல்லாருக்கும் நடந்துடும். அங்கெல்லாம் பிரம்மச்சாரிகள் ரொம்ப கம்மி தான். ம். ஆனால் தமிழ்நாட்டில் தான் பிரம்மச்சாரிகள் ரொம்ப ஜாஸ்தி. ம். அதனால தான் நான் ஒன்றும் என்ன, கல்யாணத்துக்காக 3 கல் இருக்குதுமா, 3 கல் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டா போதும், ம். கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அந்த கல்லுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அது என்ன மாதிரி கல்லுங்க சார்? ஒரு சனி, ஒரு ராகு, ஒரு கல் எடுத்து போய் வைக்கணும். சனி, ராகு, இன்னொரு மாதிரி கல் இருக்குது, இன்னொரு கல் எடுத்து போய் வைக்கணும். ம். இது இந்த இந்த மாதிரி கல்லு வந்துட்டு நம்ம ஜோசியரை அணுகி அவங்க கிட்ட ஆலோசனை பெற்று வாங்கலாமா, இல்லை நம்ம இல்லை, டைரக்டாவே ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு, இப்போ உலகத்தில் தோனி ஒரே பிள்ளையர் தான். ம். மற்றவங்களெல்லாம் தோனியை சொல்ல முடியுமா? நான் வந்து என்னோட கருத்து தான் சொல்லிட்டு இருக்கேன். மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாது. ம். ம். மற்றவங்கள அவங்க இஷ்டம், அவங்க என்னமோ பண்ணிக்கிட்டு போட்டோம். ம். உங்கள் வீட்டில் ஒரே டிவியா? அப்படியே தான் எந்த சேனல் வேணால் மாற்றிட்டு போட்டுக்கலாம். ம். என்னோட ஸ்டைல் வந்து நான் இது வரைக்கும் ஒரு 25 லட்சம் பேர் ஜாதகம் பார்த்துக்கிறேன். ம். அதுக்கான ஒரு பரிகாரம் தேடிட்டே இருக்குது. இது பெட்டர், இது பெட்டர், இது பெட்டர், இது பெட்டர். ம். அந்த ஆப்ஷன் மேல் தான் நான் கரெக்டாக பரிகாரம் சொல்லிட்டு இருக்கிறேன். ம். 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 ஜோதிட கற்கள் வந்து ஜாதகத்தின் அடிப்படையில் தான் பார்க்கப்படுகிறதா சார்? ஆமாம். ம். அது வந்து ரத்னக்கல் என்ன இருக்குன்னா, நேரடி வந்து கடவுள் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ரத்னக்கல் வந்து லோன் வாங்குற மாதிரி. இப்போ பேங்க்கில் நீங்கள் நல்லா வேலை வாங்கிட்டோன்னா ம். நீங்கள் லோன் வாங்கலாம். லோன் வாங்குற மாதிரி அந்த கல் பவர் இருக்குது. சார் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் வந்து ரொம்ப மக்கள்கிட்டே ரொம்ப பூம் ஆயிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 கற்கள் வைக்கப்பட்ட ஒரு பாக்ஸ். இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக எல்லாருமே வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் பயன் கொடுக்கும், யார் யாருக்கு பயன் கொடுக்காது? இது வந்து எல்லா ராசிக்காரும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரிஜினல் ஸ்டோன் வந்து ரொம்ப நல்லா, இது எல்லா ராசி கூட யூஸ் பண்ணலாம். அந்த ராசி இந்த ராசியில் ஒன்றும் கிடையாது. ம். ம். 12 கல் கூட 12 ராசி மாதிரி. ம். இந்த 12 கல் இருந்தாலும் கூட அவங்களுக்கு பணம் வருது, காதல் வருது, மற்ற எஜுகேஷன் நல்லா வருது, பிக்னஸ் பிக்கப் எல்லாம் நல்லா இருக்கும், ம். கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். இதை வீட்லயும் வச்சுக்கலாமா, ஆஃபீஸ்லயும் வச்சுக்கலாமா? காரு கூட வச்சுட்டு போகலாம். கார்லயும் வச்சுக்கலாம். ஆனால் இவ்வளோ பெரிய பாக்ஸ் வந்து கார்ல நம்ம சார் பின்னாடி இடம் இருக்கும். கார் வந்து ரொம்ப பாசிட்டிவ் இருக்குது. எப்போ ஒரு நல்ல பிக்னஸ் பண்ணுறீங்க, 4 பேர் உட்காந்து நெகட்டிவ் பேசுவார், இது கூட இருந்தால் அது காரெல்லாம் பாசிட்டிவ் ஆகிடும். பாசிட்டிவ் வைப்ஸ் வரும். பாசிட்டிவ் வரும். ம். ம். பாசிட்டிவ்காக தான் இந்த கல் எல்லாம் மலையை கூட, கடவுள் எல்லாம் மலை மேலே தான் இருக்கிறார், எல்லாம் அந்த கல் மேலே தான் இருக்கிறார் அவரு கூட. ம். அதனால தான் கடவுள் கூட பாசிட்டிவ் வருது. பாசிட்டிவ் வைப்ஸ் வருது.